ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேனைக்கிழங்கு கறி ரோஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னடா சேனைக்கிழங்கு வச்சு இதில் கறி ரோஸ்ட் எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நான்வெஜ் ஸ்டைலில் கறி மசாலா ஆட் பண்ணி ஒரு கருணைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி நான்வெஜ் டேஸ்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நடுவில் கொடுத்துருக்க டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: இன்றைக்கி நான் 1/2 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம 1/2 கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு 1/2 கிலோக்கும் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே சேனைக்கிழங்கு வாங்கும்போது அது பழைய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சிலருக்கு சேனைக்கிழங்கு க்ளீன் பண்ணும்போது கையில் அரிப்பு அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கையில் தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையல் எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம். க்ளீன் பண்ண சேனைக்கிழங்கை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கை போட போகிறோம். சேனைக்கிழங்கு சாப்பிட்டா ஒரு சிலருக்கு நாக்கில் அரிப்பு அது மாதிரி ஏற்படும் அப்படின்றவங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சேனைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சேர்க்க போகிற மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, மசாலாக்காக மட்டும். ஏற்கனவே சேனைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி விடாமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேனைக்கிழங்கு கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போது ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி ஒன்றா போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனைக்கிழங்கை பாயில் பண்ணி வச்சுருக்கிறதால ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெந்துட்டால் போதும். இப்போ நம்ம சேனைக்கிழங்கு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னையோட குக்கு குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னையோட குக்கு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான சேனைக்கிழங்கு தாங்க. இதை எலிஃபண்ட் யாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மற்ற காய்கறி கூட ஒப்பிடும்போது இந்த சேனைக்கிழங்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு பஞ்சகால உணவு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இதில் சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதால டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயாளிகள் அவங்களுடைய தினசரி உணவில் இந்த சேனைக்கிழங்கை சேர்த்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் வயதான காலத்தில் கால்சியம் குறைபாட்டால் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல உணவாகவே இருக்குது. நம்ம சேனைக்கிழங்கு ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எதுவும் நான்வெஜ் இல்லாத சமயத்தில் நமக்கு நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் போல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கறி மசாலாவோட இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரையை செஞ்சு சாப்பிட்டோன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.